வெல்கம் டு டேக் குக்கீஸ். சமீர் பிராண்டோட எக்ஸாஸ்ட் ஃபேன் அதோட அன்பாக்ஸ் வீடியோ பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்படிதான் பார்சல் வந்தது எனக்கு. இந்த ஃபேன் நான் ஃப்ளிப்கார்ட்லேருந்து வாங்கினேன். அதோட லிங்க் நான் கீழே கொடுக்குறேன். உங்களுக்கு தேவைப்படுச்சுன்னா அந்த லிங்க் மூலமாக நீங்கள் வாங்கிக்கலாம். நான் வாங்கும்போது இது வந்து 700 ரூபாய்க்குள்ள தான் இருந்தது, அதாவது 680 ரூபா ரேஞ்சில் இருந்தது. பிராண்டட் எக்ஸாஸ்ட் ஃபேன்லாம் 1200 ரூபாயில தான் ஸ்டார்ட் ஆகும். இது கொஞ்சம் 700 ரூபாய்க்குள்ள இருந்ததுனால ஈஸியாக வந்து வாங்கலாம் அப்படின்ற மாதிரி. ரேட்டிங் கொஞ்சம் நல்லா இருந்தது பார்க்கறதுக்கு, ஃபுல்லாக மெட்டலாகவும் இருந்தது. ஓகே, இதான் பாக்ஸ். மோட்டர் இதில் நல்லா இருக்கும் அப்படின்னு போட்டிருக்காங்க. ரிவ்யூ படிச்சுட்டு தான் வாங்கணும் எப்பயுமே. அது கொஞ்சம் நல்லா இருந்தது. இதில் ரேட்டும் கம்மியாக இருந்துச்சு, ரிவ்யூ நல்லா இருந்ததுன்னா அந்த பிராண்டட் வந்து நம்ம வாங்கலாம். ஹோலில் வச்சுட்டு போட்டோன்னா ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கு. கீழே வந்து சாப்பாடு ஏதாவது தாளிக்கும் போதோ இல்லை வந்து காரமாக ஏதோ பண்ணும் போதோ மசாலா வாடை ஏதாவது வெளியே வரும்போது ஃபேனை போட்டு விட்டா சரியா இழுத்து நீக்குது. ஆனால் கொஞ்சம் நாய்ஸ் இருக்கு. இந்த எக்ஸாஸ்ட் ஃபேன்ல கொஞ்சம் நாய்ஸ் இருக்கு. நார்மலா வந்து இருக்கிறது தான். இதுல மற்ற பிராண்டட் இதுல வந்து கொஞ்சம் கம்மியா இருக்குமே தவிர கண்டிப்பா அதுல இருக்கும். லைட்டா ஒரு அதிர்வும் இருக்கு இதுல. ஓகே, ஓபன் பண்ணிடுவோம். வேற ஒண்ணுமே இல்லை, வெறும் ஃபேன், வெறும் எக்ஸாஸ்ட் ஃபேன் மட்டும் தான் இருக்கு. வேற பாக்ஸ்ல ஏதோ வாரண்டி கார்டு எதுவுமே இல்லை. நட்டு போல்ட் ஸ்க்ரூ எதுவுமே வந்து பாக்ஸ்ல கிடையாது. நம்ம தான் வாங்கி ஃபிக்ஸ் பண்ற மாதிரி இருக்கும். 4 ஹோல் இருக்கு இல்லையா. 100 mm வந்து ஃபேன்லாம் இருக்கு, எக்ஸாஸ்ட் ஃபேன்லாம் இருக்கு. அது ரொம்ப பெரிய சைஸ். அது நீங்க வந்து ஏதாவது கமர்ஷியல் யூஸ்னா வாங்கலாம். இல்லைன்னா கிச்சனுக்குலாம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் சின்ன ஹோலா தான் இருக்கும். அதாவது ஒரு முக்காடி அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ அந்த நம்ம முக்காடிக்குள்ள ஃபேன் தான் இப்போ காமிச்சது. இந்த ஃபேன் வந்து 230 mm முக்காடி, கிட்டத்தட்ட ஒரு 9 இன்ச் வரும்னு வச்சுக்கோங்க. ஸோ நீங்க வந்து ஃபர்ஸ்ட் டேப்பை வச்சுட்டு அந்த ஹோல் அளந்துட்டு அதுக்கப்புறம் வாங்குறது கொஞ்சம் பெட்டர், யூஸ்ஃபுல்லா இருக்கும். இல்லைன்னா நீங்க வந்து மாத்தி ரிட்டர்ன் பண்ற மாதிரி இருக்கும். இந்த எக்ஸாஸ்ட் ஃபேன்ல வந்து ஒரு செட்டப் தான் இருக்கு. அதாவது ஒரு ஸ்பீட்ல மட்டும்தான் அது ரன் ஆகும், வேற அதுக்கு கண்ட்ரோல்லாம் கிடையாது. இது ரிவர்ஸ்ல ரன் ஆகாது. ஏன்னா கிச்சன்ல இருக்க ஹீட் புகையா இருந்தாலும் சரி எல்லாத்தையும் வெளியேற்றுறதுக்கு அந்த ஃபேன் இருக்கு. ஸோ அது வந்து ரிவர்ஸ் அடிக்காது. ஒரே ஒரு தான், அந்த முன்பக்கம் அந்த கம்பி இருக்கும் இல்லையா, அது வழியா வந்து காற்றை வந்து வெளியே தள்ளும், உள்ள இருக்க காத்துகளை. ஃபுல்லா மெட்டல் ஃபினிஷா இருக்கு. ஒரு 1.5 கிலோ 2 கிலோ வந்து வெயிட் இருக்கும். அது இதே வந்து உங்களுக்கு பிளாஸ்டிக்ல வருது. ஸோ மெட்டல்ன்றதா கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்றனால மெட்டல்ல வாங்கியிருக்கேன். இது யார் யார் வாங்கலாம் அப்படின்னு சொன்னீங்கன்னா, உங்களுக்கு கிச்சன்ல இருந்து ஹீட் அதிகமா இருக்கு, இல்ல புகை நிறைய வருது அப்படின்றவங்க அதை வாங்கி மாட்டலாம். இல்ல நீங்க கமர்ஷியல் ஏதாவது வச்சிருக்கீங்க, கிளாஸ் ஸ்டோர் போட்ட, அதாவது கிளாஸ் ரூம்ல வந்து கிளாஸ் மூலமா பண்ணிருக்கீங்க அப்படின்னீங்கன்னா அதுல இருந்து ஹீட் வந்து அதிகமா இருக்கும்ல. ஸோ அதை நீங்க கம்ப்யூட்டர் ரூம் அப்படின்னா அந்த ஹீட்டை வெளியேற்றுறதுக்கு இந்த எக்ஸாஸ்ட் ஃபேன் மாட்டலாம். இப்போ நார்மலா ஓப்பன் சைட்லயே வந்து இந்த ஒரு பக்கம் வந்து இந்த எக்ஸாஸ்ட் ஃபேன் மாட்டிட்டீங்கன்னா உள்ள இருக்க காற்று வெளியேற்றி விட்டு உங்களுக்கு ஹீட்டை குறைச்சி விட்டுரும். ஸோ ஹோட்டல் மாதிரியான ஏரியாக்கள் நீங்களே பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி தேவைப்படுறவங்களுக்கு இந்த எக்ஸாஸ்ட் ஃபேன் வந்து கொஞ்சம் நல்லா இருக்கும். ஸோ ஃபிக்ஸ் பண்ண பிறகு இப்படி தான் இருக்கும். 4 பக்கம் 4 ஸ்க்ரூ போட்டாச்சு.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. இதில் ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட்டில் கேளுங்க. எல்லாத்துக்கும் மேலே டெக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.